வெல்கம் சுதா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லேடிஸோட ஃபீலிங் பார்த்திங்கன்னா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டாக இருந்தாலும் புரிய போகிறதில்ல, பிள்ளைக பசங்க யாராக இருந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் நம்மளை பெற்றாங்கல்ல அம்மா அப்பா, அவங்களுக்கு கூட நம்மளுடைய ஃபீலிங்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் ஒரு சர்க்குலேஷனில் இதுதான், அதாவது நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்கள் மறந்துடணும் அப்படின்னு கூட நினைப்போம். ஆனால் அது அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அது ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். உண்மையாலுமே அதை மறக்கக்கூடாதுன்னு கடவுள் இதை அப்படி பண்ணுறாரோ என்னன்னு தெரியல. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பா, நான் ஒரு நாள் இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இது அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறாரா என்னமோன்னு தெரியல. நம்மளுடைய ஃபீலிங் என்னை பொறுத்தவரையிலும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். கடவுளாவது தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஃபீலிங், அதாவது லேடிஸோட ஃபீலிங். எல்லாருக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி கொஞ்சம் நேரமே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனேன். 7 மணி தாங்க. ஆனால் 7 to 7:15 இருக்கும். பனி பாருங்கள் சாமி, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்ருங்காட்டி நம்மளுக்கு பனி தெரியவே இல்லை. வெளியே போங்காட்டி தான் அந்த பனியினுடைய அருமையே தெரியுது. உண்மையாலுமே போகவே முடியல. காலையில் அப்படியே கையெல்லாம் விருத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஹெல்மெட்டும் எடுத்துகிட்டு போகலை. சரி, சாலையை எடுத்து அப்படி கட்டிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதாவது நாம் ஒரு நாள் வெளியே போகிறோம், நம்மளுக்கு தெரியல. தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க நிலமையெல்லாம் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த பனியில் வேலை செய்யணும். நம்ம இன்றைக்கி பனி ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல, பனி கம்மியாக இருந்தது அப்படின்னாங்க. அப்போ தான் நினச்சிட்டேன், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால நம்மளுக்கு பனி எவ்வளவு இருக்குது என்னன்னு கூட தெரியல. வெளியில் சுற்றுறவங்களுக்கு தானே தெரியும் அந்த டைமில் எந்திரிச்சு அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ இன்றைக்கி தான் அதிகங்கிறையா நீ அப்படின்னு நினச்சிட்டு சரி விட்டுட்டு, சரி சாப்பாடு சுட சுட ஆயிருந்தது. நான் போகையிலேயே 7:30 7:45 சாப்பாடு ஆயிடுச்சு. அம்மா சாப்பாடுனாவே அது வேறு தானே. சாப்பிட்டு சரி நெல்லிக்காய் இருக்குது, போய் பொறிச்சிட்டு வா வேணா அப்படின்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு போனால் அங்கே அப்படியே ஈஞ்சி கிடந்ததுங்க. அப்படியே ஃபுல்லாக காய். இது மட்டை விழுந்து நிறைய மரம் உடஞ்சிருச்சு. இந்த மரம் தான் தப்பி இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு நினைக்கலாம், தென்னம்பிள்ளைகள் இருக்கிறதுனால. ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மரம் இருந்துச்சு. எல்லாமே மட்டை விழுந்து உடஞ்சிருச்சு. முருங்கை மரம் சரி, இதுவும் சரி. இது ஒன்று தான் தப்பி இருக்குது. இது எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. சரி, அப்படியே உளுத்தி விட்டு அப்படியே பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தி விட்டு அப்படியே பறிக்கிட்டு வந்தேன். ஏதாவது வீட்டில் பசங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம், ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு. நாமெல்லாம் உப்பு மிளகாத்தூள் வச்செல்லாம் சூப்பராக அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா ஹெல்த்தியானதாக இருந்தது. சரி, இதை கொண்டே கொடுத்தாவே சாப்பிட மாட்டாங்க. சரி, ஏதாவது பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்தேன். பறிச்சிட்டு அப்படியே மாடு பார்த்திங்கன்னா, இப்போ தான் ஒரு 1 வீக் ஆச்சுங்க கன்றுக்குட்டி போட்டு. மாடு கன்றுக்குட்டி போட்டிருந்தது. ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வந்தாச்சு, வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. சரி, அந்த குச்சியும் எடுத்துகிட்டு ஒரே பிளேஸில் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி கூப்பர் கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ரொம்ப நாளாக கூட்டிகிட்டே போகிறதில்ல, அவன் அன்றைக்கி குறும்பு பண்ணதுலேருந்து அப்படின்னு விட்டுட்டேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, சாருக்கு ஒரு மாதிரி வாமிட் பண்ணிக்கிட்டே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரின்ட்டு விட்டுட்டு போயிட்டு, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த பர்ஃப்யூம் எடுத்து அதுக்கு அடிச்சு விட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிடிக்காதுங்க, பர்ஃப்யூம் மட்டும் பிடிக்காது. அதாவது நாம் யூஸ் பண்ணுறதும் பிடிக்காது, அதனுடைய இதுவும் பிடிக்காது. அதுக்கு என்னமோ ஓட்ட ஓடிட்டுருக்கான் பாருங்களேன். அப்புறம் ஒரு லெட்டு வச்சுருக்கிற விடுறது இல்லைங்க, எல்லா லெட்டையும் கடிச்சு வச்சிட்றாரு. அதாவது ஏதாவது எடுத்தோம்னா அது எடுத்த பொருள் எடுத்த பக்கம் கொண்டு வைக்கலைன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சிருது. சரி, நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். சரி, அதை செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் செஞ்சேங்க. இது நல்லெண்ணெய் ஊற்றிலாம் தாளிக்கலை, கடலெண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சார். ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டேன், வேறு எதுவும் போடலை. கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு, அது ஜஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றலைங்க, அதனுடைய இதுலேயே சிம்மில் வைக்காட்டியே நல்லா வேக வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு இதுதான் கொடுத்துட்டு, இதெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடுவீங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுதான் ஹெல்த்தியானது, இது எல்லாம் இல்லை, இதுதான் சூப்பரானது அப்படின்னு கொடுத்துடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஐட்டத்தை கொடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு மாங்காய் கொண்டுட்டு வந்தேன். இந்த மாங்காயும் பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூளும் தனியாக போட்டு கொடுத்துட்ருவேன். அதை ஸ்நாக்ஸு கட் பண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் இது கொண்டுட்டு போனோன்னையுமே காலி ஆயிருங்க. எவ்வளோ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கனாலும் கொண்டு போனோன்னையுமே காலி ஆகிரும். இந்த மண் பாத்திரம் அப்படி தான். தயவு செய்து இந்த நான்ஸ்டிக் ஐட்டமெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையில் மண் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அது முடியாது, எல்லாருனாலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட நான் 10-15 வருஷமாக இது தான்.
இல்லைன்னா சப்போஸ் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுவாங்க. இரும்பு கடாய் கூட ஓகே மெயின்டெயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுவும் கழும்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை எண்ணெய் தேய்ச்சி வைக்கணும். ஆனால் அதிகமாக கழும்பெல்லாம் பிடிக்கிறதில்ல. நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி இன்றைக்கி நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊற வச்சேங்க. இந்த தோசைக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. அடை தோசைன்னு வச்சுக்கோங்க, இல்லை சிறுதானிய தோசைன்னு வச்சுக்கோங்க, பீட்ரூட் தோசைன்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. இருக்கிற சிறுதானியமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சுட்டேன். அதில் வரமிளகாய் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டுங்க. சரி பச்சை மிளகாயும் கருவேப்பிலை சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இதில் தனியாக வந்து எங்களுக்கு தனியாக அரைச்சிக்கிட்டு உப்பு போடாமல் கூப்பருக்கு தனியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது கூப்பருக்கு அரைச்சி வச்சது. அவனுக்கு ஒரு 3-4 தோசை ஆகிற மாதிரி இன்றைக்கும் நாளைக்கு மட்டும். இது 2 நாளைக்கு தான் ஆகிற மாதிரி அரைச்சேங்க. இன்றைக்கி நைட்டு ஊற்றிட்டு நாளைக்கு காலையில் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரைச்சேன். அவ்வளோதான் அரைச்சேன். நல்லா பொங்கி வந்துருச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஊற்றி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சிறுதானியம் ஊற வைக்கிற ஐடியா கிடையாது. கருப்பு கவுனி தோசை தான் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பூச்சி செல்லு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை கொண்டு மேலே காய வச்சல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கழிஞ்சு தான் காய வச்சுட்டு வந்தேன். வெயில் சரியான வெயிலுங்க. அதாவது காலையில் ஓவர் பனி, மதியம் பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தி. அந்த மாதிரி தான் கிளைமேட் வந்து இப்படி தான் மாறிடுச்சு. வெளியவே போக முடியாத அளவுக்கு பனி, நைட்டும் பனி, மிடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெயில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வெயில் காலம் வந்தாவெல்லாம் எப்படி சமாளிக்க முடியுமா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு வெயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா தோட்டத்து சைடு வாங்கிட்டு வருவேன். 10 கிலோ 20 கிலோ அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் வச்சுருக்கிறேன். அப்போவெல்லாம் பூச்சியே பிடிச்சது கிடையாது. இடையில வந்து ஒரு 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து இல்லைன்னா 6 மந்த் ஒன்ஸ் எப்பாவது ஒரு டைம் வந்து எடுத்து காய வைப்பேன், அவ்வளோதான். இது வந்து வாங்கிட்டு வந்தது சீக்கிரமாக 1 மந்த்து கூட எடுத்து பார்க்கலிங்க. 1 மந்த்து தான் இந்த பாக்ஸில் இருந்திருக்கும். சீக்கிரமாக பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தோட்டத்து சைடு மருந்து இல்லாத வாங்குறது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கடையில் வாங்குறது எப்படியுமே வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு சான்ஸு கிடையாது, மருந்து போட்டிருப்பாங்க. அது வந்து சீக்கிரமாக வந்து பூச்சி பிடிச்சிருது. அதாவது மருந்து போட்டால் தான் ரொம்ப நாள் இருக்கணும். இதெல்லாம் எல்லாமே ஆப்போசிட்டில் தான் நடக்குது. முடிஞ்ச வரையில் வந்து தோட்டத்து சைடு கிடச்சா வாங்கிக்குங்க. சரி இந்த தோசைக்கு வந்து தக்காளி தொக்கு அப்படிங்கிறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் வச்சது சுரக்காய் குழம்பு தான். இது காலையில் வச்ச சுரக்காய் குழம்பு. சரி நானும் மாமாவும் இதை ஊற்றிக்கலாம், பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒத்து வராது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதுக்கு தக்காளி தொக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி தொக்கு கொஞ்சம் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு டியூஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு டீயை போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் டீக்கு ஏதாவது சைடிஷ் சாப்பிட்லாம் போல் இருந்தது. கிளைமேட் அப்படி இருந்தது. சரி சீவல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு, உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, முறுக்கு மாதிரி இருக்கும். சரி அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டா கூப்பர் வேறு வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஃபைட்டு. இதெல்லாம் நான் கொடுத்ததே இல்லை கூப்பருக்கு. மாமா வந்து அப்படியே சாப்பிடையில ஒவ்வொரு பீஸ் கொடுத்து பழக்கிட்டாங்க. உப்பு ஐட்டமெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். ஒரு பீஸ் வாங்கிட்டு அப்புறம் அமைதியாக போயிட்டார். மறுபடியும் வேணும்னு தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார். மறுபடியும் நான் கொடுக்கல. ஸோ அதனுடைய ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். அதாவது நான் கொடுக்க மாட்டேன் மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா அதனுடைய நான் சாப்பிடையில் அதனுடைய ஸ்நாக்ஸுக்கு இது 1 2 எடுத்து கொடுப்பேன். அதனுடைய ஸ்நாக்ஸை அதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுருக்கிறோம்ல அது. இது நாள் வரையில் உப்பெல்லாம் வந்து கொடுத்ததே கிடையாது, முடி கொட்டு அப்படிங்கிறதுக்காக. அது பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாமா வந்து சாப்பிடையில் ஒவ்வொரு பீஸ் கொடுத்து பழக்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் சீவல்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. சரி பார்த்தா நம்மளுக்கு டீ சாப்பிட்லாம் போல் இருந்ததுன்னு போட்டால் டீக்கு சர்க்கரை கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு தான் வந்து கிளம்புனேன். இங்கே பாருங்களேன் தட்டில் வச்சுருக்கிறேன். எங்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு நின்றுருக்காரு. ஒரு பீஸ் கொடுத்தாச்சு, அதனுடைய ஸ்நாக்ஸும் எடுத்து கொடுத்தாச்சு. மறுபடியும் வேணுமாமா பாருங்களேன். இந்த தோசை வந்து கூப்பர் வந்து அதிகமாக சாப்பிட்டதில்ல. ஸோ அதனால் வந்து தோசை ஊற்றி கொடுக்காட்டி சாப்பிட மாட்டேன்ட்டான் போகையில். அதாவது வரையில் பார்த்தோம்னா அந்த தோசை ஊற்றி வச்சுட்டு டியூஷன் போகையில் ஊற்றி வச்சுட்டு போன தோசை அப்படியே இருந்தது பாருங்களேன். நைட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டான்.